சபா என்ன பண்ணுறது, மணி வேற 9 மணிக்கு மேலே ஆச்சு. பசிக்கிற மாதிரி. ஆமாம், லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன சாப்பிட்லாம்? பரோட்டாவா? வெறும் பரோட்டா சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லது இல்லை, கொஞ்சம் ஹெல்த்தி ப்ரோட்டீனாகவும் சாப்பிட்ணும். ஸோ முட்டை பரோட்டா போட்டு 2000 years later. சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? ஒரு 5 பரோட்டா பார்சல் இருக்கா? தம்பி இந்தாங்க பார்சல். சால்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கக்கா. வந்துட்டாங்க 5 பரோட்டா வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா சால்னா கொடுங்கன்னு சொல்லிட்டு. 5 பரோட்டா பாபா பரோட்டா வந்துச்சு. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கலாமா? பிடிப்போம். வெங்காயத்தை எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் துண்டு துண்டா. 4 முட்டையை எடுத்துக்கோங்க. 2-3 நாள் டன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வேணும். கடாய் வேணும். அதுக்கப்புறம் எண்ணெய் வேணும். நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் வெங்காயம் அதுக்குள்ளே போடணும். ஆமாம், 2 வெங்காயம் போடுறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தூக்கலாக போடுறோம். கருவேப்பிலை தூக்கி போடுறோம். 4 முட்டையை நல்லா அமுக்கி போடுறோம். வேற பரோட்டாவை பிச்சு வீசுறோம். பரோட்டா பிச்சு வீசி முட்டை பரோட்டா தயார். 5 போல பரோட்டா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி பரோட்டா நல்லா பீஸாக வெட்டி போடுங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அப்புறம் வெங்காயத்தை பொன்னிறமாக வறுக்கணும். ஓகேவா? ஓகே பண்ணு. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். கடாயை வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். அதுக்கப்புறம் என்ன எங்கே இருக்கு? எண்ணெய் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கொஞ்சம் சும்மா மாலை சாரல் மாதிரி தெளிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நாங்கள் வெங்காயம் வதக்குறோம். வெங்காயம் வதக்கும் போது இவ்வளோ ஈஸியாக வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு எடுத்து சாரல் மாதிரி தூவிட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரம் பொன்னிறம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எவ்வளோ சீக்கிரம் வதங்குதுன்னு பாருங்க. என்ன அதுக்குள்ள வதங்கிடுச்சு, வேற லெவல். இதுக்குள்ள நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாசனையா இருக்கும். என்ன அருமையான வாசனை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 4 முட்டை எடுத்து டக்கு டக்குன்னு உடைச்சு ஊத்த போறோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி 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 ஃப்ரேம்ல வச்சுக்கணும். ஃப்ரேம்ல வச்சுக்கோமா, ஃப்ளேம் விடாது. கிண்டி 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 நல்லா பரோட்டா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை போட்டாச்சு. வாவ் சூப்பரா இருக்கு. லைட்டா வாசனை வருது. கலக்குவேன் கலக்குவேன் பட்டாயை தான் கலக்குவேன், சட்டியை தான் கலக்குவேன் பாரு. நல்லா கிண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு எடுத்து ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறையாவே ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க நீங்கள். இப்போ நல்லா கிண்டணும், அதான் மெயின் டாஸ்க்கு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கலக்கிக்கணும். லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐகானை டிங் பண்ணுங்க.